வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம் மக்களே, நான் தான் உங்க மிஸ்டர் ஜிஜி. இந்த வீடியோவில் என்ன பண்ணுன்னு சத்தியமா தெரியல. ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லக்கூடாது, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஆனால் நம்ம சேனல்லேருந்து இது வந்து செகண்ட் போஸ்ட். ஏன்னா பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம். நம்ம சேனலுக்காக நம்ம வந்து ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த ட்ரைபாடோட குவாலிட்டி வந்து ஓகேவா இருக்கு. ஆனால் சைனா பிராண்டுன்னு நினைக்கிறேன், மேட் இன் சைனா போட்டுருக்கு. அதனால என்னமோ தெரியல, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல மக்களே, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஃபுல்லாக அப்படி இழுத்துட்டு ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்தோன்னா இங்கன்னு ஆடுது, போட்டு இருக்குன்னு ஆடுது. அப்புறம் வந்து சரி ஓகே, நம்ம வாங்கின பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு, நம்ம வாங்கின பர்பஸ் ட்ரைபாடுக்காக தான் நம்ம வாங்கினது, செல்ஃபிக்காக நம்ம வாங்கலை. நம்ம சேனலுக்கு ட்ரைபாடுக்காக தான் வாங்கினது. சரி ட்ரைபாடுக்காக வாங்கலாம்னு சொல்றதுக்காக ட்ரைபாடு நல்லா ஃபுல்லாக அப்படி இழுத்துட்டு வச்சேன்னா அது சைன்னு கீழே இறங்குது. என்னடா அது ப்ராப்ளம் பார்த்தா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொஞ்சம் ஆடுது, லூஸாக இருக்குது. சரி அதை விட நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நம்ம கீழே உட்காராம கொஞ்சம் மேலேயே அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் ஹைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிற மாதிரி வீடியோ இருக்குது. சரி பார்த்துக்கலாம், அதை விட அது கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே நான் வந்து சரி அதை விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா வந்து வேறு வழி இல்லை, நம்மளுக்கு ஆனால் ஓகேவா இருக்குது. நீ வாங்குறதுனா வாங்கலாம். ஏன்னா ஆனால் 1000 rupees அதில் போட்டிருக்கு. ஆனால் எனக்கு ஆஃபரில் வந்தது வந்து வெறும் 350 300 சம்திங் வந்துச்சு, 320 சம்திங். அதனால அது உங்களுக்கு ஓகேனா வாங்க. எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்குது இப்போதைக்கு. இப்போ நான் எடுக்கிறது வந்து ஒரு நார்மல் மைக்குன்னு கூட சொல்லக்கூடாது, என் ஃபோன் மைக்கில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு நேரம் வரைக்கும் ஒரு மைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ட கேட்டிருக்கேன். அவன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு போயா மைக் ஒன்று இருக்குன்னு சொன்னான். யூடியூப் சேனலுக்காகவே செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். சரி ஓகேடா, கண்டுபிடிச்சா எடுத்து விடான்னு சொல்லியிருக்கேன். அது வந்தோடனே நம்ம அதுலேருந்து இனிமேல் எடுப்போம் மக்களே. செம்மையாக இருக்கும் அந்த குவாலிட்டின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் அப்புறம் தான் பார்த்தேன், இந்த யூடியூப் சேனலில் எப்படி தான் வந்து இந்த மாதிரி மானிட்டைஸ்னு ஒன்று இருக்காங்களே. நம்ம சேனல் வந்து ரெவன்யூ வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து மானிட்டைஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். அப்புறம் மானிட்டைஸ் ஆகுது எப்படா பார்த்தா, நம்மளுக்கு வந்து 4000 வாட்ச் அவர் மேலே வேணுமா மக்களே. 4000 வாட்ச் அவர் மேலே இல்லைன்னா 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வேணுமா. 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வேணுமா, வியூஸு ஷார்ட்ஸில். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று. அதோட ப்ளஸ் நம்மளுக்கு இது வேணுமா, எது 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வேணுமா. இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால மானிட்டைஸ் ஆக முடியுமா மக்களே. எனக்கு தெரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க மக்களே. நம்மளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வெறி கொண்டு நம்ம வீடியோ போடுவோம் இனிமேட்டு, செம்மையாக இருக்கும். என்னென்ன கேமிங் வீடியோஸ் போடலாம், என்னென்ன நம்ம சேனல் வந்து கேமிங் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அதையும் பண்ணுறேன் உங்களுக்காக. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பாட்டு பிசி கேம்ஸ் சொல்லலாம். ஏன்டா எந்த இப்போதைக்கு பிசி இல்லை, ஏன்னா நானே வந்து இப்போதைக்கு ஃபோனில் தான் எடிட் பண்ணிட்டு ஃபோனில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃபோனில் மைக் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன், இன்னொரு ஃபோனில் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. நான் வந்து அப்புறம் வந்து பிசி இருக்குதான், லேப்டாப் ஒரு பழைய லேப்டாப்பு. அந்த லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 128GB ரேம் தான் 128 ஸ்டோரேஜ் தான் என்கிட்ட இருந்துச்சு. அது ரொம்ப நாள் எப்போ, அது பழைய லேப்டாப் வேறு. அது இப்போ இந்த 2024 2023 தான் வந்து மாற்றினேன். என்னடா அது ரொம்ப சூடாகுது, ரொம்ப லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று வாங்குவோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். சரி ஒன்று வாங்கிடுவோமேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேம் 2GB ரேம் அப்படியே கழட்டிட்டு 8GB ரேம் போட்டேன். ஸ்டோரேஜ் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டோரேஜுக்கு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா 128GB தூக்கிட்டு 1TB வைக்க முடியுமான்னு கேட்டேன் கடைக்காரன்ட்டு. தம்பி 1TB வைக்காதே, ஏன்னா இதுவே அப்போ இப்போயோ போகிற மாதிரி இருக்குது, சங்கு ஊற்றிட போகிறாங்க, இதுக்கு பால் ஊற்றினா அவ்வளோதான் வந்து முடிஞ்சிச்சு காசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணேன் இப்போதைக்கு ஒரு 512GB மட்டும் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ வரைக்கும் கூட செம்மையாக உழைக்குது. கொஞ்சம் லேகெல்லாம் நம்மளுக்கு இப்போ இல்லவே இல்லை, ஃப்ரீ லேகு. நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, நம்ம அழகாக போயிட்டு விளாட்லாம். ஆனால் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ப்ராசஸர் தான் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இன்டெல் பென்டெல் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப பழைய ப்ராசஸர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அப்போ வந்த பழைய ப்ராசஸர் இது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராசஸர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப மொக்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சும்மா நார்மல் எடிட்டிங் கூட அதில் பண்ண முடியாது, சூடுக்கு கொதிக்குது. அவ்வளோதான், ஜெட் இன்ஜின் இன்னும் கிளம்பும் கிளம்பு மக்களே, அவ்வளோதான் திடீர்னு கிளம்பிடும். நம்ம அதனாலே நான் அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சு தான் இந்த ஜெப்ரானிக்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆகணும் மக்களே. இந்த கீழே இப்படி இழுத்து இப்படி வச்சுட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன் ஜெப்ரானிக்ஸில், செம்மையாக இருந்துச்சு. சரி இந்த பட்ஜெட் இது ஓகே தானே. எவ்வளோ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 300 250 தான் ஊற்றி போட்டுருச்சு.
சரி வாங்கிடுவோமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன், வச்சேன். ஓகேவா அந்த கீழே இருக்க கேப்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆவிலாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் மீடியமான கூலிங் கொடுத்தாருமா. சரி ஓகேடா இப்போதைக்கு இது போதும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் எனக்கு என் லேப்டாப்ல என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, என் லேப்டாப் ரொம்ப ரொம்ப வெயிட். பழைய லேப்டாப்னால உங்கள் லேப்டாப் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்துச்சுன்னா செம்ம ஓகே, செம்ம ஓட்டு உங்களுக்கு வர பசங்க. இன்னொன்று பார்த்தேன் 2000க்கு மேலே இருக்குது, ஃபேன்லாம் வச்ச மாதிரி இருக்குது RGBயோட. எனக்கு அது இப்போதைக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு இது வாங்கியிருக்கேன். நீங்கள் கொடுக்க சப்போர்ட் தான் மக்கள் இருக்குது, நீங்கள் கன்ஃபார்ம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து இது சொல்லிடலாமான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு மக்களே சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த லீவு நாளில் குட்டி கொஞ்சம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போயிட்டு இந்த உண்டியெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. என்னடா உடச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், இல்லைண்ணே நாங்கள் ஆர்சி கார் வாங்க போகிறோன்னே, ஆர்சி கார் வாங்க போகிறேன்னு சொன்னாங்க இருந்தாங்க. சரி ஓகேடா வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் அதில் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 1800 சில்லற வந்திருந்தாங்க. ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. 3 பேருக்கு 4 கார் வாங்கினாங்க. ஆனால் 3 பேர் தான் வந்திருந்தாங்க. இன்னொன்று யாருக்குன்னு கேட்டால், இல்லைண்ணே இன்னொரு தம்பி இருக்கானே, சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கானே. சரி ஓகே 4 வாங்கிட்டீங்க. ஓகே நம்மளுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்கினதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்மளும் ஏன் இந்த உண்டியல் வச்சு வாங்கக்கூடாதுன்னு. நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளோட கேமிங் என்ன மக்களே, நம்மளுக்கு கன்சோல் வாங்கணும் ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. சின்ன பிள்ளை நம்ம ஒரு குட்டி தானே இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அந்த ப்ளே ஸ்டேஷன் மேலே எவ்வளோ வெறி வச்சுருப்போம். ஏன்னா ப்ளே ஸ்டேஷன் 2ல் 5 10 வாங்கி வீட்டில் 5 10 கொடுப்பாங்க. அந்த 5 10 வந்து ஒன்றே கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 5, இன்னொரு நாளைக்கு 2 ரூபா. அது மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு நம்ம வந்து அதை என்ன பண்ணுவோம், வார கடைசியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோட போயிட்டு நம்ம அந்த லீவில் கிடச்சி அந்த சின்ன பிள்ளை இருக்கும்போது போய் அந்த பிளேஸ் சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா மக்களே, அதில் போய் விளாடுவோம் நம்மலாம். நான் இருக்கா அது ஒரு மெமரிஸ் மெமரிஸ். ஏன்னா அந்த கடைக்காரண்ணே நம்மளை 1/2 மணி நேரம் முடிஞ்சு எந்திரிங்கடான்னு சொன்னாலும் நம்ம எந்திரிக்க மாட்டோம். எந்திரிக்காமல் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், இந்த மாதிரி என்னையோ ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க 5 நிமிஷம் கொடுங்க உட்காந்து விளாண்டுருப்போம். அதெல்லாம் ஒரு மெமரிஸ். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள். அதனால தான் நான் கொண்டு வந்து 3 இயர்ஸ் பிளான். 3 இயர்ஸ் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 இயர்ஸ் ஃபுல்லாக சேர்க்க போகிறோம் மக்களே. நம்மளே உண்டியல் செஞ்சால் கடையில் போய் கேட்டால் அவன் இந்த அம்மா துண்டு கொடுக்குறான், வெறுப்பாயிடுச்சு. இல்லை வேணும்னு சொல்லிட்டு அமேசானில் போய் சேர்த்து அவன் 1 லேக்கு தகுந்த மாதிரி இந்த அம்மா துண்டு அதில் எப்படி 1 லேக் வந்துட்டு நம்ம சேர்க்க போது 2 லேக்குக்கு மேலே வேணும், 2.5 லேக்குக்கு மேலே வரணும். அதனால நம்ம என்ன பண்ணேன், நான் வந்து அதில் வந்து நானே ஒரு பெரிய ஒரு கார்ட்போர்ட் வச்சு கார்ட்போர்ட் பாக்ஸ் வாங்கி கொண்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு நானே ஒன்று பண்ணேன் மக்களே. அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதில் வந்து நம்ம 2.5 லேக் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். அதை வச்சா நம்ம சேர்க்கலாம். இந்த பிளானே வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பிளானில் வந்து நம்ம வந்து மந்த் எண்டில் ஒவ்வொரு மந்த் ஜனவரி எண்டு, பிப்ரவரி எண்டு தான் எல்லா மந்த் எண்ட்லேயும் ஒரு வீடியோ இல்லை ஷார்ட்ஸை போடுவேன். இந்த மந்த்து நம்ம என்ன எவ்வளோ வந்திருக்கு நம்மள்ட்ட ரெவன்யூ, இந்த மந்த்து நம்ம எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. ரெவன்யூனா யூடியூப் ரெவன்யூ இல்லை, நம்மள்ட்ட வந்து இந்த பாக்ஸில் நம்ம போகிற உண்டியில் போகிறத ஒரு சீட்டுக்குலாம் நான் எழுதுவேன். அதோட வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது என்னென்னு. இது ஒரு பிளானு. அதனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை மக்களே. அதனால இதை வாங்கிட்டேன். இதை பண்ணணுன்னு ரொம்ப நாள். இப்போ வந்து நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி உண்டியல் சேர்க்குறோம், ஏன்னா நம்ம வந்து பல்காக இப்போ வந்து PSV 1, அதுக்கப்புறம் அந்த PSV கண்ட்ரோலர் தனியாக, டிவி தனியாக, இல்லை மானிட்டர் தனியாக, ஏதோ ஒன்று தனித்தனியாக வாங்க போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், பல்காக வாங்க போகிறோம். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், பல்காக வாங்குறதுனால நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக வாங்க போகிறதுனால கொஞ்சம் ஃபுல் காசு வாங்கிட்டு ஃபுல்லாக வந்து வாங்க போகிறோம். அதனால சொல்லிட்டு நம்மளையே ஒரு ஃபுல் பல்காக செட்டப் பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து ஃபுல் காசு தான் சேர்க்கணும். நம்ம வந்து முடிவில் இருக்கனால நான் வந்து அப்படி பிளான் பண்ணி தான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்க சப்போர்ட்டில் தான் மக்கள் இருக்குது. எல்லாமே நீங்கள் கொடுக்க சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைபு, ஷேரு, லைக்லாம் பண்ணுங்க மக்களே. அப்புறம் வந்து கீழே ஒரு ஹைப்புன்னு ஒரு பட்டன் வந்துருக்கு, அந்த ஹைப்பை தட்டி விடுங்க மக்களே. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்காக தான் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வீடியோ தினமும் போடுவேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வேறு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ்டர் GG தமிழ் இருக்கும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்னென்னு கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் போடுறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, எல்லாமே உங்களுக்காக தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பிளானையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எதாவது வேணும்னா அந்த கேமிங் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கீழே சொல்லிடுங்க மக்களே கமெண்ட்டில். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வீடியோ நீங்கள் என்ன கேம் சொல்லிங்கன்னா அந்த கேமுக்கு தகுந்த மாதிரி நான் போடுவேன் மக்களே. அதுக்கப்புறம் பாய் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.